ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். இன்றைய வீடியோவில் வீட்டில் பல்லிகள் இருப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு என்றால் கண்டிப்பாக அதில் பல்லி இருக்கும். பல்லி இல்லாத வீடுகள் இல்லை. அந்த பல்லி இருப்பது சிலருக்கு பிடிக்கவே செய்யாது. உடனே அதை துரத்தி அடித்து விடுவார்கள். பல்லி அதிகம் இருக்கும் இல்லங்களில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பல்லி இருக்கிறதோ அங்கு அதிர்ஷ்டத்தை தரும். வீட்டில் பல்லி இருப்பது என்பதே அதிர்ஷ்டம்தான். பல்லி இல்லாத வீட்டில் நிம்மதி இருக்காது. பல்லி தெய்வீக அம்சமாக கருதுவதால் அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவ்வாறு செய்தால் பாவம் வந்து சேரும். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை துன்புறுத்தாமல் விரட்டி விடுங்கள். அதை விடுத்து பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். ஜோதிடத்தில் பல்லி பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வீட்டில் கரப்பான் பூச்சி, வண்டு, தும்பி, பல்லி ஆகியவை இருப்பது மிகவும் இயல்பானதுதான். ஆனால் சிலருக்கு அவை இருப்பதை பிடிக்காது. ஏனென்றால் கரப்பான் பூச்சிகள் பலவிதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு வீட்டிற்குள் பல்லி இருப்பது பிடிக்காது. அதை அடித்து வெளியில் துரத்தாமல் நாம் வீட்டிற்குள் நுழைவது இல்லை. ஆனால் சிலர் பல்லி என்ன செய்ய போகிறது, வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு விட்டு ஓரமாக இருக்கட்டும் என பரிதாபம் பார்த்து விடுவதுண்டு. இவை பெரும்பாலும் டின் சுவர்கள் மற்றும் மூலைகளில் காணப்படும். யாரையும் தொந்தரவு செய்வதில்லை. பல்லியை பார்ப்பது சுபம் என்று சிலர் அசுபம் என்று கூறுகின்றனர். பல்லியை பார்ப்பது நல்லதா கெட்டதா என இத்தொகுப்பில் காண்போம். பல்லியை கண்டாலே பெரும்பாலானோர் பயப்படுவர். அவற்றை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிப்பர். ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி பல்லி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படும். பல்லி லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது. வெள்ளி பல்லி சிலையின் பலன்கள். சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பல்லி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வதுண்டு. ஏனென்றால் பல்லி வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும். இவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல்லிக்கு என தனி கோயில் உள்ளது, உங்களுக்கு தெரியுமா? வாஸ்து சாஸ்திரத்தின் படி உங்கள் வீடு, பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பல்லிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானது. எதிர்காலத்தில் அதிக பணவரவை பெறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கும். தீபாவளி அன்று வீட்டில் பல்லி இருந்தால் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதனால் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவீர்கள். 3 பல்லிகளை பார்ப்பது அதிர்ஷ்டமா? அதிலும் வீட்டில் ஒரே இடத்தில் 3 பல்லிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம். இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் நேரத்தில் அதே நேரத்தில் உங்கள் கண்களுக்கு பல்லிகள் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுகிறது. வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாக கருதப்படும். செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வீட்டின் பூஜை அறையில் பல்லிகள் இருக்க வேண்டும். சிலருடைய இல்லங்களில் எல்லாம் பார்த்தால் எந்நேரமும் பூஜை அறையில் பல்லிகள் நடமாட்டம் இருக்கும். இவ்வாறு இருக்கும் இல்லங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக இருக்கும். படுக்கை அறையில் பல்லிகள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். படுக்கை அறையில் பல்லிகள் இருந்தால் ஒன்றையாக இருக்கக்கூடாது, ஜோடி ஜோடியாக பல்லி இருந்தால் நல்லது. இதனால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் சீக்கிரமாக சரியாகிவிடும். அந்த அளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது. இனியும் பல்லியை கண்டால் அருவருப்பாக நினைக்காமல் அவை தரும் அதிர்ஷ்டத்தையும் நினைக்கலாம். சமையல் அறையில் பல்லி இருந்தால் என்ன பலன் சொல்லிட்டு பார்க்கலாம். சமையல் அறையில் பல்லி இருப்பது நல்லதல்ல. எனவே சமையல் அறையில் பல்லி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல்லி நம் மீது விழுந்தால் விழும் இடத்திற்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு. பல்லி விழும் பலன்களை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டால் போதும். பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். கோயிலில் பல்லியை பார்த்தால் தேவர்களை கண்டதற்கு சமம் அப்படிங்கிற பலனை பத்தி பார்க்கலாம். பல்லியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அத்துடன் அன்னை லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றீர்கள் என்று அர்த்தம். சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கையை காட்டி பார்ப்பதை போல் பார்த்திருப்போம். அது வேறு எதுவும் அல்ல. கோயில்களில் உள்ள விருட்ச மரங்களில் பல்லியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.